Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல நார்மல் பாக்ஸ் நாட் அதுக்கப்புறம் பிஸ்கெட் நாட் வச்சு இந்த மூடி போட்ட பர்ஸ் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்குள்ள 3-4 மொபைல் கூட உங்களால வச்சுக்க முடியும். இந்த பர்ஸ் பின்றதுக்கு ஹாஃப் ரோலுக்கும் கம்மியா தான் ஒயர் தேவைப்படும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் கிராஃப்ட்லாம் பண்ண போறீங்கன்னா பிஸ்கெட் நாட் எப்படி பின்றது, பாக்ஸ் நாட் எப்படி பின்றதுன்னு கிளியரா சொல்லி கொடுத்திருப்பேன். சோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பர்ஸ் பின்றதுக்கு பிங்க் கலர்ல 12 ஒயர், ரெட் கலர்ல 4 ஒயர், ஒரு ஒயரும் 4.5 அடி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துருக்கேன். இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 1.5 அடி விட்டுக்கோங்க. 1.5 ஸ்கேல் அளந்து 1.5 அடி முன்பக்கம் வரா மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இதுவும் இருக்கட்டும். இப்போது கட் பண்ண ஒயர் எடுத்துருக்கேன். கட் பண்ண ஒயரை 1 அடி ஸ்கேல் இப்படி அளந்துக்கோங்க. அளந்து மீதி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இப்படி பாதியாக மடிச்சுக்கோங்க. மூடி பின்னுறதுக்காக ஒரு பக்கம் 1 அடி ஒயரை வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம விடுறோம். இதில் தான் மூடி பின்னுவோம். மீதி ஒயரை சரிசமமாக மடிச்சுக்கோங்க. 2 ஒயரையும் நான் சொன்ன மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இது வந்துட்டு ரன்னிங் ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இதை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். நாட் போட்டுட்டு ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்தில் 1 அடி ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதை ஸ்கேல் வச்சு அளந்து சரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். 2 பக்கத்து ஒயரையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் 1 அடி ஒயர் கரெக்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு 1 அடி கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதே மாதிரி அடுத்து பிங்க் ஒயரை ஜாயின் பண்ண போகிறேன். மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் விட்டோமோ அதே அளவுக்கு அளந்து விட்டுக்கோங்க. ஒரு முறையும் ஸ்கேல் வச்சு அளக்கணும்னு அவசியம் இல்லை. மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதை அளந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ரன்னிங் ஒயர் இருக்கும். அதில் தான் கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் நார்மல் பாக்ஸ் நாட்டில் ஜாயின் பண்ணுறோம். ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி 2வது பிங்க் ஒயரை ஜாயின் பண்ணுறேன். மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விட்டுக்கோங்க. மேல் பக்கத்தில் தான் 1 அடி ஒயர் எக்ஸ்ட்ராவாக நம்ம விட்டுருக்கோம். லெஃப்ட் சைடு விடுற ரன்னிங் ஒயர், அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஒரு பக்கம் 1 அடி ஒயரை எக்ஸ்ட்ராவாக விடணும். இதை மட்டும் கரெக்டாக பார்த்து ஒயர்ஸை வரிசையாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பர்ஸை ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஒரு ஒயர் சின்னதாக இருக்குது. ஸோ இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது சரியாக இருக்குது. இப்போ அடுத்து 3வது பிங்க் ஒயரை ஜாயின் பண்ணிக்கிறேன். 1 ரெட் ஒயர், 4 பிங்க் ஒயர், 1 ரெட் ஒயர், 4 பிங்க் ஒயர்னு வரிசையாக ஜாயின் பண்ணணும். கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் வரிசையாக ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் சரிசமமாக அந்த ஒயர்ஸை அளந்து ஒரு பக்கம் கரெக்டாக 1 அடி ஒயர் இருக்கான்னு ஸ்கேல் வச்சு அளக்கணும். நான் அதை அளந்து காமிக்கிறேன். இப்போ அடுத்து 4வது பிங்க் ஒயரை ஜாயின் பண்ணுறேன். மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு கரெக்டாக அளந்து விட்டுருங்க. இப்போ என்னதான் நம்ம ஒயரை கரெக்டாக அளந்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணாலும் கடைசியாக செக் பண்ணும்போது ஒயர் வந்துட்டு ஒரு பக்கம் பெருசும் சின்னதுமாக தான் இருக்கும். 4 பிங்க் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 1 ரெட் ஒயரை ஜாயின் பண்ணணும். மேல் பக்கம் போகிற அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. இந்த ரன்னிங் ஒயரோட 1 இன்ச்சு கீழே இருக்கிற மாதிரி அளந்து மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நாட் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் மேல் பக்கம் போகிற ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு முறை ஸ்கேல் வச்சும் செக் பண்ணணும். இப்போது 6 ஒயர் ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி பக்கத்தில் இன்னும் 4 பிங்க் ஒயர், 1 ரெட் ஒயர், 4 பிங்க் ஒயர், 1 ரெட் ஒயர்னு ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். பிங்க் கலரில் கட் பண்ண 12 ஒயர், ரெட் கலரில் கட் பண்ண 4 ஒயரை இதே ஆர்டரில் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வரிசையாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இப்படி சரிசமமாக அளந்து பார்க்கணும். அளந்து பார்த்துட்டு ஒரு பக்கம் 1 அடி ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பெருசாக இருந்தாலோ சின்னதாக இருந்தாலோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஒயர் மட்டும் செக் பண்ணி காமிக்கிறேன். என்னதான் ஒயரை மேல் பக்கம் போகிற அளவுக்கு கரெக்டாக விட்டாலும் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு அப் அண்ட் டவுன் இருக்கும். அந்த ஒயரை சரிசமமாக மடித்து பார்க்கணும். சரிசமமாக மடித்து பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் மட்டும், அதாவது மேல் பக்கத்துலேயோ இல்லை கீழ் பக்கத்துலேயோ மட்டும் 1 அடி ஒயர் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். இதில் தான் நம்ம மூடி பின்னுவோம். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க.
கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் நார்மல் பாக்ஸ் நாட்டில் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து மேல் பக்கத்தில் ஒரு வரிசை, கீழ் பக்கத்தில் ஒரு வரிசை பிஸ்கெட் நாட்டில் நம்ம போட போகிறோம். இதுக்கு 2 ஒயர் நமக்கு தேவைப்படும். இந்த பர்ஸ் பின்னுறதுக்கு கட் பண்ண ஒயர் போக மீதி இருக்கும் இல்லையா, அந்த ஒயரை 2ஆக டிவைட் பண்ணி 2 தனித்தனி ரன்னிங் ஒயராக கட்டி வச்சுக்கோங்க. இப்போ 2 ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இதை லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு 2 பிங்க் ஒயரையும் அளந்து விட்டுக்கோங்க. ரெட் ஒயர் வர இடத்துல நார்மல் பாக்ஸ் நாட் போடுவோம். பிங்க் ஒயர் ஒன்றோட ஒன்று மீட் பண்ணுது இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம பிஸ்கெட் நாட் போடுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயரில் நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன். இதே மாதிரி 2வது பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 2வது பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபுல் பிஸ்கெட் நாட்டில் இந்த பர்ஸ் வேணும்னாலும் தாராளமாக போட்டுக்கலாம். இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிற 3 ஒயரும் ஒரே அளவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஸோ இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2வது வரிசை ரைட் சைடு எண்டு வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 2 பிங்க் ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் போகிற 2 பிங்க் ஒயரை வச்சு பிஸ்கெட் நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற 2வது ஒயரை இப்படி மடிக்க, இதே மாதிரி 2வது ஒயரையும் இப்படி மடிக்கணும். ஃபர்ஸ்ட் பிங்க் ஒயர் இருக்கு இல்லையா, இதை இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி சுற்றிக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த 2 லூப்புக்கும் நடுவில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. 2வது ஒயரையும் இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். அடுத்து 2வது ஒயரை ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 2 ஒயரையும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு 2வது ஒயரை இந்த 2 லூப்லேயும் சேர்த்த மாதிரி சுற்றணும். இப்போது மறுபடியும் இந்த 2 ஒயரையும் இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயரை பிடிச்சி எடுத்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த நார்மல் நாட்டுக்கும் பிஸ்கெட் நாட்டுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. இப்போது இந்த 2வது ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும் போடணும். போட்டுட்டு இப்போ நான் டைட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் பிஸ்கெட் நாட். சப்போஸ் பிஸ்கெட் நாட்டுக்கும் பாக்ஸ் நாட்டுக்கும் இடையில கேப் இருந்துச்சுன்னா, இப்போ நான் டைட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி சிசர் எடுத்து டைட் பண்ணிக்கோங்க. கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போது பிஸ்கெட் நாட்டுக்கும் நார்மல் நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட் பண்ணியாச்சு. அடுத்து பக்கத்துலேயே 2 பிங்க் ஒயர் இருக்கு இல்லையா, இதில் இன்னொரு பிஸ்கெட் நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 2 ரன்னிங் ஒயரையும் இப்படி மடிச்சுக்கோங்க. ஒரு 2.5 இன்ச்சுக்கு இந்த லூப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி சுற்றணும். சுற்றிட்டு இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒயரை 2 லூப்புக்கு நடுவில் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி 2வது ஒயரையும் இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரை இந்த 2 லூப்லேயும் போடணும். போட்டுட்டு இந்த 2 ஒயரையும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. நல்லா டைட்டாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு 2வது ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி சுற்றணும். மறுபடியும் இந்த 2 ஒயரை அதாவது இடத்துலையே கொண்டு போய் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த 2வது ஒயர் சுற்றணும் இல்லையா, இதை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். இதுதான் பிஸ்கெட் நாட். பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு பிகினருக்காக தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். ஆல் டைப் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட், அப்படி இல்லைனாக்கா டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். மேலே ஐகார்ட்லேயும் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். ஒரு பிஸ்கெட் நாட் போட்டதுக்கு அப்புறமும் பாக்ஸ் நாட்டுக்கும் பிஸ்கெட் நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. 2 பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் ரெட் ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெட் ஒயர் வர இடத்துல நார்மல் நாட் போட்டுக்கோங்க. இப்போ மேலே 2வது நாட் போட்டுக்கோங்க. பிஸ்கெட் நாட் போடுறதுக்கு 2 ரன்னிங் ஒயர் நமக்கு தேவைப்படும். ஸோ கட் பண்ண ஒயர் போக மீதி ரோலோடு இருக்கும் இல்லையா, அந்த ஒயரை 2ஆக டிவைட் பண்ணி இந்த மாதிரி 2 ரன்னிங் ஒயரை வச்சுட்டு போடுங்க. இப்போ அடுத்து பிஸ்கெட் நாட் போட போகிறோம். 2 முறை பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு காமிச்சேன் இல்லையா, இதை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்துட்டு பொறுமையாக போடுங்க. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன துண்டு ஒயர் எடுத்து நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பர்ஸோ இல்லை கூடைகளோ பின்னுங்க. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் இப்போ நான் டைட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள். சைடில் மேக்ஸிமம் கேப் வராது. ஆனால் கீழே இருக்கிற பாக்ஸ் நாட்டுக்கும் இந்த பிஸ்கெட் நாட்டுக்கும் இடையில வந்துட்டு ஒரு சில சமயத்தில் கேப் வரும். சப்போஸ் கேப் வந்துச்சுன்னா அதை சிசரை வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னொரு பிஸ்கெட் நாட் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக பாருங்கள்.
4 பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு நம்ம ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா? இனி அடுத்த பிஸ்கெட் நாட்டை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ ரெட் ஒயர் வர இடத்துல 2 ரன்னிங் ஒயரை வச்சு 2 நார்மல் நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நார்மல் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் 2 பிஸ்கெட் நாட்டு, கடைசியாக ஒரு நார்மல் நாட் போடணும். எதையும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 2வது வரிசை இந்த பக்கம் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் விட்டோம் இல்லையா? அதே அளவுக்கு ரைட் சைடில் அளந்து கட் பண்ணணும். 3 ரன்னிங் ஒயரையும் ஒன்றா வச்சு கட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வரிசையில் ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னோம் இல்லையா? ஸோ பிங்க் ரன்னிங் ஒயர் மாற்றி பின்னதுனால இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் ஒயரை கட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்த பேஸை இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இப்போ இந்த பக்கத்தில் பிங்க் ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ நம்ம பின்னோம் இல்லையா? அதே மாதிரி பின்ன போகிறோம். 2 ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. 2 ரன்னிங் ஒயரையும் லெஃப்ட் சைடு 1.5 அடி விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ரெட் ஒயர் இருக்குது இல்லையா? அதில் வந்துட்டு நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. ஒன் சைடு இப்போ நான் எப்படி போட்டு காமிச்சேனோ சேம் அதே மாதிரி தான் போடணும். ஃபர்ஸ்ட்டு பிங்க் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு நாட்டும், 2வது பிங்க் ரன்னிங் ஒயரை வச்சு 2வது நாட்டும் போட்டுக்கோங்க. 2வது வரிசை பின்னோம் இல்லையா? அதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் இந்த 3வது வரிசையை நம்ம பின்ன போகிறோம். இப்போ அடுத்து இந்த பிங்க் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா? இதில் பிஸ்கெட் நாட் போட போகிறோம். இன்னும் ஒரு முறை பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த பிஸ்கெட் நாட்டை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிப்பேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் 2வது பிஸ்கெட் நாட் போட்டுக்கலாம். இந்த பிஸ்கெட் நாட்டை கொஞ்சமாக ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன். நாட் போடுறத உங்களால் கிளியராக பார்க்க முடியும். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முதல் முறையாக பிஸ்கெட் நாட் கூடைகள் பின்ன போகிறீங்க அப்படின்னாக்கா பிஸ்கெட் நாட் ஃபஸ்ட்டு பின்னி பழகிடுங்க. பிஸ்கெட் நாட் பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா மினி கூடைகளை பின்னுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பர்ஸ் பின்னுங்க. அதுக்கப்புறம் 3 ரோல் வரைக்கும் பிஸ்கெட் நாட்டில் ஒயர் கூடைகள் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதை பின்னி பழகுங்க. இப்போ அடுத்து ரெட் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா? அதில் நார்மல் நாட்டும் பிங்க் ஒயர் கிராஸ் ஆகிற இடத்துல 2 பிஸ்கெட் நாட்டும் போடணும். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 3வது வரிசை பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 2 ரன்னிங் ஒயரையும் அளந்து கட் பண்ணிக்கோங்க. 1.5 அடி அளந்து கட் பண்ணணும். ஓகே, இப்போ பேஸ் வந்துட்டு நம்ம பின்னி முடிச்சிட்டோம். இது சின்ன பர்ஸ் அப்படின்றதுனால பேஸ் இந்த அளவுக்கு போதும். அடுத்து சைட் வால் நம்ம பின்ன போகிறோம். சைட் வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஃபுல் பாக்ஸ் நாட்டில் நம்ம பின்ன போகிறோம். ரெட் கலர் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுருங்க. விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. நான் மேல் பக்கம் போகிற ரெட் ஒயர்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறோம். ஸோ ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட்டில் போட்டுக்கலாம். ரெட் ஒயர் வர இடத்துல பாக்ஸ் நாட் தான் வரணும். நார்மல் கூடைக்கு எப்படி நம்ம கார்னர் டர்ன் பண்ணி லேடர் நாட் போடுவோமோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் பின்ன போகிறோம். இது ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பேஸை சுற்றி இருக்கிற எல்லா ஒயர்லேயும் சுற்றி நம்ம நார்மல் நாட் போட போகிறோம். 2வது ரவுண்டில் பிஸ்கெட் நாட் போடுவோம். பிஸ்கெட் நாட் எப்படி போடுவோம்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல் நார்மல் நாட் வரும். சைடில் பேக்கில் மூடியில் மட்டும் பிஸ்கெட் நாட்டும் நார்மல் நாட்டும் மாற்றி நம்ம போடுவோம். ஏன் ஃப்ரண்ட்டில் மட்டும் நார்மல் நாட் போடுறேன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாது. அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் ரெகுலர் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் இதே மாதிரி பின்னிக்கோங்க. பின்னிட்டு எப்படி கார்னர் டர்ன் பண்ணி பின்னுறதுன்னு ஒரு முறை பார்த்துக்கலாம். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டேன். இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இதுதான் கார்னர் டர்னிங். கார்னர் டர்ன் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் இந்த பக்கத்தில் நம்ம பின்ன போகிறோம்.
இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இப்போ இந்த பக்கம் 2வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கத்தில் ஒரு 3 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. இந்த பேஸை சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுட்டு வரணும். இப்போ நம்ம 2 ஒயர் பிஸ்கெட் நாட்டில் இந்த பர்ஸ் பின்னுறோம் இல்லையா, இதே மாதிரி 3 ஒயர் பிஸ்கெட் நாட்டில் இந்த பேகு பின்னிருப்பேன். இந்த பேகு பின்னுறதுக்கு 3 ரோல் வரைக்கும் ஒயர் நமக்கு தேவைப்படும். சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்லாம் பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய குடைகளை பின்னுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க. இங்கே 3வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இங்கே 4வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் பின்னணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்துட்டு முடிக்கணும். ஓகேவா? இப்போது பேஸ் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பேஸு இங்கேருந்து நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். 4 பக்கத்துலேயும் கார்னர் டர்ன் பண்ணி நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இப்போது ஆரம்பித்த அந்த நாட்டும் முடித்த அந்த நாட்டும் பாருங்கள் தனித்தனியாக இருக்கும். இதை லேடர் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடுங்க. ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான். மேல் பக்கம் போகிற ஒயர் அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். இதுதான் லேடர் நாட். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரெட் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. அடுத்து 2 பிங்க் ரன்னிங் ஒயரை வச்சு பிஸ்கெட் நாட் பாக்ஸ் நாட்டுன்னு மாற்றி நம்ம ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்ன போகிறோம். இப்போது எந்த பக்கத்தில் ஒயர் வந்துட்டு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். மூடி வர பக்கத்தில் ஃபுல்லாகவே நம்ம பிஸ்கெட் நாட்டில் பின்னுவோம். மூடி வராமல் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு மூடி வராது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம நார்மல் பாக்ஸ் நாட் போடுவோம். சைட்லேயும் பேக் சைடில் மட்டும், அதாவது மூடி வர இடத்துல மட்டும் நம்ம ஃபுல் பிஸ்கெட் நாட்டில் போடுவோம். இப்போ இது எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒயர் சின்னதாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம ஃபுல் பாக்ஸ் நாட்டில் போட போகிறோம். ரெட் ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு நார்மல் நாட் போட்டுக்கிறேன். ரெண்டு ரன்னிங் ஒயரையும் லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுருங்க. இந்த அளவுக்கு விட்டிங்கன்னா போதும். விட்டுட்டு நார்மல் நாட் போட்டுக்கோங்க. லேடர் நாட் போட்டுட்டு இந்த 2 ஒயரையும் நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். ஓகே, இப்போது நார்மல் நாட் பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம நார்மல் நாட் தான் போட போகிறோம். பிகினருக்காக திரும்பவும் சொல்கிறேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கத்துலேயும் ஒயரை வந்துட்டு அளந்து பாருங்கள். எந்த இடத்துல ஒரு அடி ஒயர் பெருசாக இருக்கோ அந்த பக்கத்தில் தான் நம்ம மூடி பின்னுவோம் இல்லையா. ஸோ மூடி வர இடத்துல ஃபுல் பிஸ்கெட் நாட் நமக்கு வரும். ஆப்போசிட் சைடு இன்னொரு பக்கத்தில் ஒயர் சின்னதாக இருக்கும். அந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் மட்டும் ஃபுல் பாக்ஸ் நாட்டில் நம்ம பின்னுவோம். ஏன் இந்த பர்ஸ் ஃபுல்லாகவே பிஸ்கெட் நாட்டில் பின்னி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். ஏன்னாக்கா அதுக்கு காரணம் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் ரெகுலர் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் கண்டுபிடிக்காட்டி பரவாயில்ல, அடுத்த வீடியோவை பாருங்கள். இந்த பர்ஸ் பின்னுறதே ஒரு பெரிய வீடியோ, அதனால் அந்த நியூ ஐடியாவை இதில் வந்துட்டு பின்ன முடியல. ஏன்னா அதுவும் கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் வரும். அது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே போகும். சரி ஓகே, 2 தனித்தனி பார்ட்டாக போடலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இதே மாதிரி இந்த கடைசி ரெட் ஒயர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் பின்னணும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஃபுல் நார்மல் நாட்டில் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணி சைடில் பின்ன போகிறோம். ரெட் ஒயர் வர இடத்துல நார்மல் நாட் போட்டுக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் இந்த அழகான சேவல் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா டாய்ஸ் பேர்ட்ஸுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இப்போ அடுத்து பிங்க் ஒயர் மீட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல பிஸ்கெட் நாட் போட போகிறேன். பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோவாக நிறைய பார்த்தாச்சு. ஸோ எப்படி பின்னுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் எதுவும் சொல்லலை. பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. அடுத்து ரெட் ஒயர் மேல் பக்கம் போகுது இல்லையா, ஸோ இந்த 2 ரன்னிங் ஒயரையும் வச்சு நார்மல் நாட் போட்டுக்கோங்க.
இப்போ அடுத்து பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை க்ராஸ் பண்ணும்போது பிஸ்கெட் நாட் போட்டுக்கோங்க. இந்த பிஸ்கெட் நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஓகே, பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் ரெட் ஒயர் வருது இல்லையா, இதில் வந்துட்டு நார்மல் நாட் போட்டுக்கலாம். இப்போ பேக் சைடு ஃபுல்லாகவே பிங்க் ஒயர் வர இடத்துல பிஸ்கெட் நாட்டும், ரெட் ஒயர் வர இடத்துல நார்மல் பாக்ஸ் நாட்டும் போடணும். இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இதே மாதிரி சைட்லேயும் பிங்க் ஒயர் வர இடத்துல பிஸ்கெட் நாட் வரும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபுல் பாக்ஸ் நாட்டு. இந்த ரெட் ஒயர்லேருந்து மீதி ஃபுல்லாகவே நார்மல் பாக்ஸ் நாட் போடணும். இப்போ இந்த பக்கத்தில் கொஞ்சம் நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். பிங்க் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, ஸோ இதில் வந்துட்டு பிஸ்கெட் நாட் போடுறேன். பர்ஸ் அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்குக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பரான ஹேண்ட்பேக் பர்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பிஸ்கெட் நாட் நார்மல் பாக்ஸ் நாட்டுன்னு மாற்றி போட்டுக்கோங்க. சைட்லேயும் அதே மாதிரி பின்னணும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த பக்கத்தில் மட்டும் இந்த ரெட் ஒயர்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஃபுல் பாக்ஸ் நாட்டில் போடணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஃப்ரண்ட்டில் ஃபுல் பாக்ஸ் நாட் இது வரைக்கும் பின்னியிருக்கும். இந்த பக்கத்தில் பிஸ்கெட் நாட்டும் பாக்ஸ் நாட்டும் பின்னியிருக்கும். இதே மாதிரி பேக் சைட்லேயும் பின்னியிருக்கும். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் சைடில் பின்னியிருக்கும். இந்த பக்கம் டேர்ன் பண்ணி ஃபுல் பாக்ஸ் நாட்டில் முடிச்சிருக்கும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போது ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மேல் பக்கம் ரெண்டாவது ரவுண்டு இருக்குது இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் நாட்டை பிரித்து விட்டுருங்க. அப்போ தான் நம்மளால் லேடர் நாட் போட முடியும். இப்போது ஃபர்ஸ்ட்டு இந்த ரவுண்டு இருக்குது பாருங்கள், இதில் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் அளவுக்கு இந்த லூப் வந்துட்டு இருக்கணும். அடுத்து 2 ரன்னிங் ஒயர் இருக்கும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லையா, இதை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். இந்த ரெட் கலர் லூப் இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே போடணும். ஃபைனலாக இதே ரெட் நாட்டில் மேல் பக்கம் போகிற அந்த ரெட் ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான், இதுதான் லேடர் நாட். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சிடுங்க. நாட்டு டைட் ஆயிரும். ஃபர்ஸ்ட்டு ரவுண்டில் லேடர் நாட் போட்டாச்சு. அடுத்து ரெண்டாவது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போடணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மேல் பக்கம் போகிற ரெட் ஒயரில் நார்மல் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா லேடர் நாட் போடணும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாட்டை தள்ளி ரெண்டாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அப்படின்றதுனால அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது ரெண்டாவது லேடர் நாட் போடுறேன். ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் லேடர் நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் போடுறேன். பிகினருக்காக லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு கிளியராக தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஆல் டைப் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட், அப்படி இல்லைனாக்கா டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். மேலே ஐகார்ட்லேயும் அந்த வீடியோவோட லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் ரெகுலராக ஒயர் குடைகள் பின்ன போகிறீங்கன்னா லேடர் நாட் போட கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். 2 பிங்க் ஒயரை வச்சு பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 பிங்க் ஒயரையும் கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம ரெட் ஒயரை வச்சு பின்னுவோம். இதை அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அடுத்த ரவுண்டில் அப்படியேவும் கண்டினியூ பண்ணலாம். இது பிகினருக்கான வீடியோ அப்படின்றதுனால கட் பண்ணி பின்னுறோம். கடைசியில் இந்த குட்டி ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விடலாம். அப்படியே இருக்கட்டும். கடைசியில் பர்ஸை டர்ன் பண்ணி ஒயர்ஸை நம்ம சொருகி விடுவோம். இப்போ அடுத்து ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னலாம். ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னும் போது ஃபுல்லாகவே நார்மல் நாட்டில் தான் போடுவோம். ரெட் கலர் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து சுற்றி ஒரு ஒயர்லேயும் நம்ம நார்மல் நாட் போட்டுட்டு வரணும். போட்டுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு ரெட் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு அடுத்து 2 பிங்க் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரவுண்டு பின்னுவோம். ஃப்ரண்ட்டில் ஃபுல் பாக்ஸ் நாட்டும் சைட்லேயும் பேக்லேயும் மட்டும் பிஸ்கெட் நாட் பாக்ஸ் நாட்டுன்னு மாற்றி பின்னணும். ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறதை ஃபுல்லாக காமிக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும் இல்லையா. சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். முடிச்சுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள்.
இப்போ ஆரம்பிச்ச நாட்டையும் முடிச்ச நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணுறேன். 3 முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் போடுறேன். பிகினருக்காக இன்னொரு முறை சொல்கிறேன். இந்த லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு மேலே ஐ கார்டில் கிளியர் வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டைட்டிலாக ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை மேல் பக்கம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு 5 வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த 5 வீடியோவில் ஒரு வீடியோ இந்த லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போது லேடர் நாட் போட்டுட்டு ரெட் ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ண இந்த எல்லா ஒயர்ஸையும் கடைசியில் உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து 2 பிங்க் ஒயரை வச்சு ஃப்ரண்ட்டில் நார்மல் நாட்டும் சைடில் பேக்கில் மட்டும் பிஸ்கெட் நாட் நார்மல் நாட் மாற்றி மாற்றி நம்ம பின்ன போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரெட் ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2வது பிங்க் ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு நாட் தள்ளியும் இந்த 2வது நாட்டை வந்துட்டு போடலாம். லேடர் நாட் போடும்போது இப்போ நம்ம போடுறோம் இல்லையா, அந்த நாட்டை பிரித்து விட்டுட்டு போடுவோம். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் ஃபுல் பாக்ஸ் நாட் தான் நம்ம போட போகிறோம். இருந்தாலும் 2 ரன்னிங் ஒயரையும் ஒன்றாவே வச்சு நாட் போட்டுட்டு போங்க. இப்போ மேலே இருக்கிற 2வது ரன்னிங் ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக ரைட் சைடு எண்டு வரைக்கும் கடைசி ரெட் ஒயர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி பிங்க் ஒயரில் பிஸ்கெட் நாட் போடணும். ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே நார்மல் பாக்ஸ் நாட் தான் வரணும். இதுக்கு மேலே பின்னி காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த எண்டு வரைக்கும் ஃபுல் பாக்ஸ் நாட் பின்னி முடிச்சாச்சு பாருங்கள். இந்த பக்கம் டர்ன் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கம் டர்ன் பண்ணி 2 பிங்க் ஒயர்லையும் பிஸ்கெட் நாட் போட போகிறோம். பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா, வீடியோவை நம்ம கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஸ்பீட் பண்ணியிருக்கேன். பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. அடுத்து ரெட் ஒயர் வர இடத்துல நார்மல் நாட் போட்டுக்கோங்க. அப்புறம் பிங்க் ஒயர் வர இடத்துல பிஸ்கெட் நாட்டு, ரெட் ஒயர் வர இடத்துல நார்மல் நாட்டுன்னு சுற்றி வந்துட்டு நாட் போடணும். இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடு இந்த ரெட் ஒயர்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஃபுல் நார்மல் நாட் போடணும். ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் சைடு ஃபுல் பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். இப்போ கடைசி ஒயரில் மட்டும் நாட் போடாமல் வச்சுருக்கேன். இப்போ கடைசி நாட் போட்டுக்கிறேன். இப்போ இதே மாதிரி மேல் பக்கத்துலேயும் கடைசி நாட் போட்டுக்கிறேன். மேல் பக்கத்தில் கடைசி நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதில் 2வது நாட்டை பிரித்து விட்டுட்டு தான் லேடர் நாட் நம்மளால் போட முடியும். நீங்கள் நாட் போடும்போதே இந்த ஒரு நாட்டை விட்டுட்டு பக்கத்துலேயும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிகினருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அப்படின்றதுனால 2 ரன்னிங் ஒயரையும் ஒன்றாவே வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது நாட்டை பிரித்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் லேடர் நாட் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேடர் நாட் போட்டாச்சு. அடுத்து பிங்க் ரன்னிங் ஒயர் வச்சு இதில் ஒரு நாட் போட்டுட்டு, அதாவது ரெட் ஒயரில் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா 2வது லேடர் நாட் போட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனல் பார்த்து நீங்கள் கிராஃப்ட் ஒர்க் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டா பேஜ் இல்லை ஃபேஸ்புக் பேஜுக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். அதர் சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே ஹோம் பேஜில் இருக்குது. வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். கரெக்டாக ரன்னிங் ஒயர் தானான்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக ஒயர் குடைகள்லாம் பின்னுவீங்க அப்படின்னா இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே விட்டுட்டு ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு பின்னிட்டு மறுபடியும் இதே 2 பிங்க் ஒயரையும் வச்சு கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இது பிகினருக்கான வீடியோ அப்படின்றதுனால நான் கட் பண்ணி பின்னியிருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்து ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு, அப்புறம் பிங்க் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு. பேக்லேயும் சைட்லேயும் பிஸ்கெட் நாட் வரணும், ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நார்மல் நாட் வரணும். அதுக்கப்புறம் ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சிடுங்க. ஃபுல்லாக பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஃபுல் பாக்ஸ் நாட்லும் சைட்லேயும் பேக்லேயும் ஃபுல் பிஸ்கெட் நாட், அதுக்கப்புறமா நார்மல் நாட்டில் வந்துட்டு பின்னியிருக்கேன். ஃப்ரண்ட்டை மட்டும் ஏன் ஃபுல் பிஸ்கெட் நாட்டில் பின்னி இருக்குன்ற ரகசியத்தை அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு பக்கத்தில் ஒரு அடி ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, இதில் மூடி பின்ன போகிறோம். இதை தவிர மற்ற ஒயர்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். இதை பர்ஸுக்குள்ளேயே நம்ம சொருகி விட போகிறோம். இதை ஒரு ஒயரை வச்சு கட்டி விட்டுக்கலாம், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த பர்ஸை வந்துட்டு நம்ம டேர்ன் பண்ணி இந்த ஒயர்ஸை சொருக போகிறோம். அதனால் இதை கட்டி விட்டுக்கலாம். ஒயர் மெஷர்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன். இந்த பேஸ் வரைக்கும் இந்த ஒயரை கண்டிப்பாக சொருகணும். உள்ளுக்குள்ளே கையை விட்டு சொருகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த பர்ஸை வந்துட்டு இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டோன்னா ஈஸியாக நம்மளால் சொருக முடியும். இப்போ பர்ஸை டேர்ன் பண்ணியாச்சு. டேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸை பர்ஸுக்குள்ளே நம்ம சொருக போகிறோம். லேடர் நாட் போட்டுட்டு கட் பண்ணி விட்டோம் இல்லையா, இந்த ஒயர்ஸை ஃபஸ்ட்டு வந்துட்டு சொருகி விட்டுடலாம். லேடர் நாட் போட்ட இந்த ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகுங்க. அந்த ட்ராக் வந்துட்டு மாறாமல் சொருகணும். இந்த லேடர் நாட் போட்ட ஒயரை ஒரு 4-5 நாட்குள்ளே சொருகிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. மேல் பக்கம் போகிற ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து சொருகும் போது பேஸ் வரைக்கும் சொருகணும். அப்போ தான் இந்த பர்ஸ் வந்துட்டு நல்லா ஸ்டிப்பாக இருக்கும், வளையாது. இந்த ஒரு ஒயர் மட்டும் சொருகி காமிக்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லா கட் பண்ண ஒயர்ஸையும் சொருகி விட்டுருங்க. ஓகே, இதே மாதிரி மற்ற எல்லா ஒயர்ஸையும் சொருகிடுங்க. அதுக்கப்புறம் மேல் பக்கம் போகிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து 2வது ரவுண்ட்லேருந்தே சொருகுங்க. நார்மலாக நம்ம ஒயர் குடைகள் பின்னும்போது 3வது ரவுண்ட்லேருந்து சொருகுவோம். அப்போ தான் அந்த கடைசி ரவுண்டு உள்ளுக்குள்ளே மடிஞ்சு நமக்கு வரும். இது பர்ஸ் அப்படின்றதுனால 2வது ரவுண்ட்லேருந்தே சொருகிடுங்க. பேஸ் வரைக்கும் இந்த ஒயர்ஸை சொருகுங்க. இப்போ பாருங்கள், பர்ஸில் ஃபுல்லாகவே இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி முடிச்சிட்டேன். ட்ராக் மாறாமல் சொருகியிருக்கேன். இப்போ இந்த பர்ஸை நேராக டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மூடி பின்ன போகிறோம். பர்ஸோ மினி குடைகளோ பின்னும் போது ஒயரை சொருக்கிறதுக்காக இப்படி நம்ம டேர்ன் பண்ணுவோம். இது வந்துட்டு லூஸ் ஆகாதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க. கண்டிப்பாக லூஸ் ஆகாது. டேர்ன் பண்ணி தாராளமாக சொருகலாம். இப்போ அடுத்து மூடி பின்னலாம். ஆல்ரெடி ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு இருக்கிறதுனால அடுத்து பிங்க் ரன்னிங் ஒயரை வச்சு பிஸ்கெட் நாட் பாக்ஸ் நாட்டுன்னு மாற்றி போட போகிறோம். 2 பிங்க் ஒரு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ரெட் ஒயர் வர இடத்துல நார்மல் நாட் போட்டுக்கோங்க. ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. அந்த ஒயரை பர்ஸ்குள்ளே நம்ம சொருகி விடுவோம். லெஃப்ட் சைடு ஒரு 4 அடி ரன்னிங் ஒயர் விட்டுக்கோங்க போதும். இப்போ இதே மாதிரி 2வது நாட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ரெட் ஒயரில் நார்மல் நாட் போட்டாச்சு. அடுத்து பிங்க் ஒயர் வர இடத்துல பிஸ்கெட் நாட் போடணும். இதே மாதிரி மாற்றி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு அடுத்து ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை பின்னணும். பர்ஸ் பின்னும்போது எந்த பேட்டர்னில் நம்ம பின்னமோ அதே பேட்டர்னில் மூடியும் வரணும். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே பிஸ்கெட் நாட் பாக்ஸ் நாட்டில் ஸ்கொயராக வர மாதிரி இந்த பேக் பின்னிடணும். இதே மாதிரி சின்ன பர்ஸ் மினி பேக்கும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இன்றைக்கி நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி பின்னியிருக்கோம், கொஞ்சம் வித்தியாசமாக. இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாமே உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னில் இந்த பர்ஸ் வந்துட்டு பின்னிக்கலாம். இன்னொரு மாடலில் ஒரு பிஸ்கெட் நாட் கூட பின்னியிருக்கேன் பாருங்கள். பெரிய டைமண்ட் வர மாதிரியும் அந்த பெரிய டைமண்ட்குள்ளே சின்னதாக ஸ்கொயர் வர மாதிரியும் இந்த டிசைன் வந்துட்டு போட்டிருப்பேன். இதையும் நீங்கள் பிஸ்கெட் நாட் கூடைகள் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பர்ஸ் பின்னுறோம் இல்லையா, இந்த கிராஸ் கட் பிஸ்கெட் நாட் கூடைக்கு ரன்னிங் ஒயர் தேவை கிடையாது. ரன்னிங் ஒயர் இல்லாமல் கிராஸ் ஆகிற ஒயர் வச்சு மட்டுமே நம்ம பின்னியிருப்போம். பிஸ்கெட் நாட் கூடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பர்ஸ் ஹேண்ட்பேக்குக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். பக்கத்தில் 2 பிஸ்கெட் நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து பக்கத்தில் ரெட் ஒயர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நார்மல் நாட் போடணும். ரெண்டு நார்மல் நாட் போட்டாச்சு. அடுத்து பிஸ்கெட் நாட் போடணும். இதே மாதிரி எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த ஒரு வரிசை பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை பின்னணும். லெஃப்ட் சைடு குட்டியாக ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்குமே நார்மல் நாட் தான் போடணும். ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாகவே நார்மல் நாட் போடணும். அதுக்கப்புறமா பிங்க் ரன்னிங் ஒயர் வச்சு ரெட் ஒயரில் நார்மல் நாட்டும் பிங்க் ஒயரில் பிஸ்கெட் நாட்டும் போடணும். இதே மாதிரி தான் மூடி ஃபுல்லாகவே பின்னணும். ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் இந்த மூடியை வந்துட்டு பின்னிக்கோங்க. ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு 3 வரிசையும் பிங்க் ரன்னிங் ஒயர் வச்சு 3 வரிசையும் மட்டும்தான் நம்மளால் பின்ன முடியும். இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். அடுத்து 2 பிங்க் ரன்னிங் ஒயர் வச்சு நார்மல் பாக்ஸ் நாட் பிஸ்கெட் நாட்டுன்னு மாற்றி மாற்றி பின்னிக்கோங்க. அடுத்து ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை, பிங்க் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை, கடைசியாக ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை பின்னி முடிக்கணும். மூடி ஃபுல்லாக பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். பர்ஸில் என்ன பேட்டர்னில் பின்னி இருக்குமோ அதே பேட்டர்னில் தான் மூடியிலையும் வரணும். அப்போ தான் ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கும். பேக்கில் சைடில் மட்டும் பிஸ்கெட் நாட் நார்மல் நாட் போட்டு பின்னி இருக்கும். கடைசியாக இந்த எல்லா ஒயர்ஸையும் இந்த பர்ஸோட மூடிக்குள்ளேயே சொருகி விடுங்க. ஆப்போசிட்டில் இந்த ஒயர்ஸை மடித்து சொருகணும். ட்ராக் மாறாமல் சொருகணும். அப்போ தான் மூடியிலையும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி மேல் பக்கம் போகிற ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த பர்ஸ்குள்ளே பாருங்கள், மொபைல் ஃபோன் மட்டும் இல்லை, ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸையே தாராளமாக உங்களால் வச்சுக்க முடியும். இதை நியூ ஐடியா பர்ஸாக அடுத்த வீடியோவில் நம்ம மாற்ற போகிறோம். அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு இந்த பர்ஸே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு மேக்னெட்டிக் லாக் வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் லாக் வந்துட்டு நூல் பட்டன்லாம் விற்கும் இல்லையா, அந்த கடையில் இருக்கும். மீஷோ இல்லை அமேசானில் கூட அவைலபிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சிம்பிளாக இருக்கிற இந்த பர்ஸை அடுத்த வீடியோவில் நியூ ஐடியா பர்ஸாக மாற்ற போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகள்லேயும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.